ஆசை கொண்டேன்ற படத்துல ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு சூர்யான்னு ஒரு புது சிங்கர் பாடினது. நான் கேட்டது இல்லையே. டேஷ்போர்ட்ல காஸ்ட் இதை எடுத்து போடு. சித்தன வாசல் ஓவியம் ஒன்று சற்றே சிரிக்கின்றதே, சர்க்கரை போலே உன் பெயர் சொன்னால் உள்ளே தித்திக்கின்றதே. ஆசை அரக்கி ஆசை அரக்கி உன்மேல் ஆசை கொண்டே, அமிலம் பாதி அமுதம் பாதி ஒன்றாய் உன்னில் கண்டே. வேற என்ன சாப்பிடுற? நீ என்ன சாப்பிடுறியோ அதை சாப்பிடுற. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் தான். சந்தோஷமா இருந்தா மனசுல தோன்றதெல்லாம் பண்ணுவேன். நானும் தான். நிறைய சாப்பிடுவேன். நானும் தான். பியர் சாப்பிடுவேன். நானும் தான். டேய் வட்ட வாங்க போற நீ. தேங்க்ஸ் சஹானா. எதுக்கு? சும்மா தோணுச்சு சொன்னேன். அதான் ஏன்னு கேக்குறேன். தோணுச்சு சொன்னேன். மனசுல படத்தை உடனே சொல்லிடணும், இல்லாடி தாங்காது. வேற என்னென்ன தோணுது? ஹலோ, வேற என்னென்ன தோணுதுன்னு கேட்டேன். இப்போ நீ ஒரு பாட்டு பாடணும். இம்பாசிபிளா கேக்குற? எனக்கு பாட வராது. முதல்ல கேக்குறேன், மறுக்காத சஹானா. பாடு சஹானா. Every night in my dreams I see you, I feel you. That is how I know you. Go on. Far across the distance and spaces between us, you have come to show you. Go on. Near, far, wherever you are, I believe that the heart does go on. Once more you open the door and you're here in my heart, and my heart will go on and on.
பாடிட்டு பாட வராதுன்னு சொல்ற? டைட்டானிக் தானே இது. ம், ம். வேற என்னென்ன தோணுதுன்னு சொல்லவா? ம், சொல்லு. இந்த அழகான விரல்ல ஒரு முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். என்ன சொன்ன? ஆ, என்ன சொன்ன? இப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்ன? அப்படியா சொன்ன? ஆமா. சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உன் மேல எனக்கு bloody லவ் இருக்குன்னு நினைக்கிறேன் மேம். அப்புறம் என்ன, ஒரு முத்தம் கொடுக்கலாமே. அதான் கல்யாணத்துக்கு பிறகுன்னு சொன்னேன்ல. காதல் வந்துருச்சே, ஒண்ணே ஒண்ணு. நோ நோ ஆகாஷ், எனக்குள்ள கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஒரு ட்ரெடிஷனல் பொண்ணு இருக்கா. அவ தான் இதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகுன்னு சொல்றா. அவ வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்போமே. சரி, நான் ஒரு பீரால் சாப்பிட்டுக்கிறேம்மா, வித் யோர் பெர்மிஷன். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, சாப்பிட மாட்டீங்க. நினைச்சா சாப்பிடுவேன். அதெல்லாம் சும்மா பேச்சு, சும்மாலாம் சொல்லிட்டு இருக்காத. உன்னால முடியாதுமா. முடியும் முடியாது. முடியும் முடியாது. முடியும் தான். பா 2 பீர் பா. குட் மார்னிங் டா. ராத்திரி பூரா எங்க போயிட்டு வர? ஏன் எங்க போன, யாரோட போனேன்னு சொன்னாதான் உள்ள விடுவியா? நான் ராத்திரி பூரா தூங்கல. ஏன் ஏசி போட்டு படுத்துக்க வேண்டியதானே, இல்ல டேப்லெட் போட்டு தூங்க வேண்டியதானே? இல்லம்மா, ராத்திரி பூரா நான் ராத்திரி பூரா இங்க தான் உட்கார்ந்து இருந்தியா? யூ ஆர் டூ பேட். நான் என்ன சின்ன குழந்தையா? போனா வர மாட்டேனா? என்ன தொலைஞ்சா போயிடுவேன், அதான் வந்துட்டேன்ல. பதில் சொல்லு. ராத்திரி எங்க போன? நீ பதில் சொல்லு. ராத்திரி பூரா சாப்பிடலையா? ஒண்ணுமே சாப்பிடலையா? சரியான பைத்தியக்காரன்டா நீ. இன்னும் குளிக்கலையா? டென்னிஸ் கோர்ட் போலியா? 5 கிலோ குறைக்கணும்னு சொல்லிருக்கேன்ல. நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேடா. ஆ, நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து அவ இப்படி சுத்துனா அப்ப புரியும் உனக்கு இந்த வேதனை என்னன்னு.
ஏன் வீணை வாசிக்கிறத நிறுத்திட்டீங்க? ஹே மினி சைத்தான், நீ எப்ப வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். இனிமையான இசை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே தான் ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆ, இனிமையான இசைனா அதை கேட்கறத விட்டுட்டு இப்படி ஸ்விம் பண்ணா என்ன அர்த்தமா? நீங்க இசை கடல்ல முழுகிட்டீங்க, நான் ஸ்விம்மிங் பூல்ல முழுகினேன். தட்ஸ் ஆல். அது என்னமோ தெரியல, சமீப காலமா எனக்கு கர்நாடக இசை ரொம்ப பிடிக்குது. கர்நாடக இசை கேட்க ஆரம்பிச்சிட்டா எல்லாருக்கும் பிடிச்சு போகும். சில பேர் விடாப்பிடியா கேட்க கூடாதுன்னு இருப்பாங்க. இந்த மினி சைத்தான் பாட்டு கத்துக்க முடியுமா? ஏன் கத்துக்கிறதுக்கு வயசு தடையா என்ன? அப்ப நீங்க எனக்கு பாட்டு கத்து தரீங்களா? இவ்வளோ நாளா இல்லாம இப்ப என்ன திடீர்னு பாட்டு கத்துக்கணுங்கிற ஆசை? ஏதோ தோணுச்சு, கத்து கொடுங்களேன். அப்போ மனசுல தோணுதே எல்லாம் செய்வியா? ஆமா, தோணுதெல்லாம் செய்வேன். அப்படி செஞ்சதுனால தானே உங்களையே சந்திக்க முடிஞ்சது. நானும் உங்களை மாதிரி பாடணும்னு ஆசைப்படுறேன். தப்பா? ஆசைப்படுறதுல தப்பு இல்ல, ஆனா கேக்குற விதம் தப்பா இருக்குதே. ஏன் நீச்சல் குளத்துல குளிச்சுட்டு பயபக்தியா பாட்டு கத்துக்கணும் தானே கேக்குறேன். இதை விட வேற என்ன பண்ணணும்? இது தெய்வீக கலை, அதுக்குரிய மரியாதையை தரணும்னு சொல்றேன். என்னோட வே ஆஃப் லைஃப மாத்திக்கணும்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? உன்னோட கலாச்சாரத்துக்கும் கர்நாடக சங்கீதத்துக்கும் ரொம்ப தூரம். கர்நாடிக் மியூசிக் பாவம், அந்த ஆசையை விட்டுறேன். இல்ல, எனக்கு பாட்டு கத்துக்கணும். மனசு வைக்க மாட்டேன், வச்சுட்டேன். முறைப்படி எப்படி வரணுமோ அப்படி வரேன். உடம்பு பூரா புடவை சுத்திக்கிட்டு வரட்டுமா உங்களை மாதிரி? புடவைய சுத்திக்கிட்டுன்னு சொல்றதே தப்பு, புடவைய கட்டிக்கிட்டுன்னு சொல்லணும். இசையில உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? நம்பிக்கை இருக்கா? டெஃபினட்டா ஜெயிப்பேன். கத்து கொடுக்க போறது இந்து மேடம், அதான் சொல்றேன். உன் குரல் எப்படி இருக்கும்னு தெரியாது, சில குரலுக்கெல்லாம் சங்கீதம் எடுப்படாது. இந்து மேடம், என்ன நீங்க தப்பா எடை போட்டிருக்கீங்க பாருங்க. கல்லு தலைவ நான் தண்ணியில நிக்கணும், சாதகம் பண்ணணும், அவ்வளவுதானே? கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை. இதுக்கு மேலயும் நான் போவேன். இப்ப வேண்டாமே தான் பாக்குறேன். டேய் நான் மது பேசுறேன்டா. சொல்லுடா. நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம் தான் நினைச்சேன். பறவை குண்டுக்குள்ள மாட்டிக்கிச்சுடா. கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னடா கல்யாணத்தை பத்திலாம் பேசுற? புது பொண்ணு உன்னை நல்ல வழிக்கு திருத்திட்டாளா? மலர்கள் பலவிதம், ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு வாசம். அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். அதுக்கு தான் கல்யாணம். புரியலையடா. கல்யாணம் பண்ணினாதான் இவ கிடைப்பா. அதனால கல்யாணம் பண்ணி அனுபவிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ கடைசி ஓவர்னு சொல்லு. இல்ல, அங்கதான் ஆகாஷ் தன்னோட கேரக்டரை காப்பாத்துறான். இது மேட்ச் ஃபிக்ஸிங். குழப்பறியடா, தெளிவா சொல்லு. ஒண்ணு சேரதுக்கு கல்யாணம்னு ஒண்ணு இருந்தா பிரியறதுக்கு டைவர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. டைவர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன். இப்ப புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. உங்க அப்பாவும் அம்மாவும் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீ எக்கேடாவது கெட்டு போன்னு தண்ணி தெளிச்சுக்கிட்டு அவங்க கனடாவில் இருக்காங்க. நீ கொழும்புல கோயில் காலையே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. இது முறையான கல்யாணம். அவங்களுக்கும் தகவல் சொல்லிடுவேன். இஷ்டம் இருந்தா வரட்டும், வரலனா ஒரு மறு தகவலா டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவேன். கனடால இருந்து ஒரு துளி கண்ணீர் சிந்துட்டுமே. இது தப்பு இல்லையடா. உன்னால லைஃப்ல முடியாததெல்லாம் இந்த ஆகாஷ் ராஸ்கல் செய்யறானேன்னு உனக்கு என் மேல பொறாம. அது என்னவோ நிஜம்தான். எனக்கு இந்த தைரியம் எல்லாம் வராது. கையால் ஆகாதவன் கம்முன்னு தான் இருப்பான். அப்படியே இரு. பாரா, அவ விருப்பத்துக்காக கல்யாணம், ஏன் சந்தோஷத்துக்காக டைவர்ஸ். மது, நான் ஓடுற நதி மாதிரி. எனக்கு நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. நதி நதி போக்குல ஓடும். உன் போக்குலயா ஓடும்? நதிகளுக்கெல்லாம் ஒரு புனிதம் இருக்குடா. அதோட உன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டு நதிகள் எல்லாம் கொச்சப்படுத்தாத. அதெல்லாம் விடு. எங்க ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு நீ தான் விட்னஸ் கையெழுத்து போடுற. அந்த தேதியில நான் கொழும்புலே இருக்க மாட்டேன். என்னடி சஹானா, என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க நீ? இப்போ முகம் எப்படி இருக்கு தெரியுமா? 1000 அணுகுண்டு ஒன்னா வெடிக்கிற மாதிரி இருக்கு. நீ என்னட்ட எல்லாத்தையும் சொல்ற? ஏதாவது செய்தா அது உனக்குள்ளே வச்சு தொலை வேண்டிதானே? பாவத்தை ரக்கி வைக்கிற மாதிரி நீ செய்த பிழையெல்லாம் எனக்குள்ள ரக்கி வைக்கிற. அது சுமந்து தெரியறது பெரிய கரைச்சலா இருக்குது.
உன் அகராதியில காதல் கெட்ட வார்த்தையா என்ன? ஏன் இல்ல, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்துவீங்க, சிகரெட் குடிப்பீங்க, தண்ணி கூட அடிப்பீங்க. அதுக்கப்புறம் உன்னிட்ட என்ன எத்திக்ஸ் எதிர்பார்க்க முடியும்? இப்ப பார், பெரியவங்கள மதிக்கணும். அவங்கதான் எங்கட வாழ்க்கையில உண்மையான அக்கறை உடையவர்கள். ம், அவங்க என்ன செய்வாங்க? முகம் தெரியாத ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தி இவன் தான் உன் மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நாமளும் அதை மதிச்சு குடுத்தன வேற பண்ணணும். சமைக்க சொன்னா சமைக்கணும், பாய் போட சொன்னா பாய் போடணும், படுத்துக்க சொன்னா படுத்துக்கணும். அப்படிதானே? அசிங்கமா பேசாதடி. என்னடி அசிங்கம்? அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் நீங்க என்ன செய்றீங்க? அவன் யாரு, எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியாது. நீ யாரு, எப்படிப்பட்டவன் அவனுக்கும் தெரியாது. தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டான். அவன் மனசுல என்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பாக்குற அளவுக்கு நம்ம பேரண்ட்ஸுங்க புத்திசாலிங்க கிடையாது. காதல் பண்ற நீங்க மட்டும் ஸ்கேன் பண்ணி கிழிக்கிறீங்களோ? என்னடி கரைக்கிற? அழக பழக கேரக்டர், டேஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிரும்டி. தெரியும் தெரியும். காதலிக்கிறப்போ ஆண்கள் காட்டுற முகம் வேற, கல்யாணத்துக்கு பிறகு காட்டுற முகம் தான் அவங்களோட இயல்பான முகம். இது இப்போ உனக்கு விளங்காதடி, பிறகுதான் விளங்கும். இத பாரு சம்யுக்தா, லவ் பத்தி எனக்கு எந்த ஐடியாவுமே இருந்ததில்ல. இப்பதான் அதுல இன்வால்வ் ஆயிருக்கேன். ஒத்து வந்தா பாப்பேன், இல்லனா ஜஸ்ட் லைக் தட் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீ செய்வடி. அப்படி கட் பண்ணி விடுறதுக்கு ஏன் லவ் பண்ணணும்? இதான் என்ட கேள்வி. Just for the fun, just for the feel, just for an experience. I just want to know what's love. That's all. என்னடி இத்தனை நேரம் கவா கவான்னு கத்திட்டு இருந்த, சடனா சைலண்ட் ஆயிட்ட? எனக்கு புரியுது. இதுக்கு மேல பேசினா நாமளும் இங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோமோன்னு பயம் வந்துருச்சுல. பொடி சவம். என்னடி போற? இனி கதை கேளாது.